சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்த நபர் ஒருவர் உன்னை தேடி வரப்போகின்றார். உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரப்போகின்றார். அது எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதாவது நீ சற்று காலத்துக்கு முன்பு பிரிந்த உறவாக கூட இருக்கலாம். ஒரு முறையாவது இவரை பார்த்துவிட வேண்டும் என்று நீ நினைத்த ஒரு உறவாக உன்னை தேடி இப்பொழுது வர இருக்கிறது. அது உன் உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், உன் குழந்தை, பெற்றோர், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் முழுமையாக தரப்போகின்றார். உன்னை சுற்றி பல உறவுகள் உன்னை இன்னும் ஏமாற்றிக் கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் அவை யாவும் உனக்கு புரியவில்லை. என் அன்பு குழந்தையே, நான் ஒன்றை மட்டும் உன்னிடம் சொல்லிக் கொள்கிறேன், கேள். நீ எப்பொழுதும் நீயாகவே இரு. அடுத்தவர் அன்பிற்காக அதிகம் ஏங்காதே. உன் சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் அவசியமில்லை. உன்னை புரிந்து கொண்டவர்களை மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது. உன்னை குறை கூறுபவரின் பேச்சை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் சென்று கொண்டே இரு. அவர்கள் எவரும் உன்னுடைய வாழ்க்கையில் பயணிக்கப் போவதில்லை. நீ எப்பொழுதும் நீயாகவே இரு. நான் உன்னுடன் அனுப்பி வைப்பதும் உன்னுடைய உண்மையான உறவு மட்டுமே. உனக்கான பொய்யான உறவுகளையும் போலியான நடிப்புகளையும் நான் உன்னிடம் இருந்து விலக்கி வைக்கப் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, என் குழந்தை, அனைவரையும் நம்பி எளிதாக ஏமாந்து விடுகின்றாய். சிறிதளவு அவர்கள் உன்மேல் அன்பு காட்டினாலும் அதை உண்மை என்று நீ பல மடங்கு அன்பை அவர்களிடம் காட்டுகின்றாய். அவர்களும் அதை உபயோகப்படுத்திவிட்டு உன்னுடைய தேவை முடிந்தவுடன் உன்னை ஒதுக்கி விட்டு விடுகிறார்கள். இதனால் நீ மனம் உடைந்து விடுகின்றாய். இனிமேல் இப்படி நடக்காமல் உனக்கான உண்மையான உறவுகளை மட்டுமே உன்னை தேடி வர செய்ய போகின்றேன். உன் வாழ்க்கையை பற்றி மட்டுமே நீ யோசி. நீ உன்னை விட்டு சென்றவரின் பற்றி யோசித்து தேவையில்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்கின்றாய். என் முன் வந்து அமைதியாக உட்கார். உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். மற்றவர்களை பார்க்காமல் நேர்மையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும். எனக்கு தெரியும், உனக்கு நம்பிக்கை மற்றும் பொறுமையை கடைப்பிடித்தல் சிரமம் என்று. ஆனால் பதட்டம் கொள்ளாதே. நான் உனக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். எனது முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அன்பும் அருளும் ஆசியும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. அதனால் நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. கலங்காமல் தைரியமாக இரு. உன்னுள் நிம்மதி என்ற வெற்றி தீபத்தையும் நிம்மதி என்ற விளக்கினையும் நான் தருகின்றேன். நீ என் பாதங்களில் சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போவதில்லை. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றுவேன். உனக்கான உண்மையான உறவை உன்னை தேடி வரச் சொல்கின்றேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. ஓம் சாய்ராம். நன்றி.